ஷீ இந்த மேடம் வந்து நம்மள அப்ரோச் பண்ணும்போது ஷி வாஸ் 60 இயர்ஸ் ஓல்டு. 60 வயசு. 60 வயசு. இந்த இவருக்கு வந்து 71. அதான் நான் சொல்றேன். 10 to 11 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 71 இயர்ஸ். 60 இயர்ஸ் அந்த 60th இயர் அவங்க சொல்றாங்க 60th இயர் என்னால முடியல. நான் எனக்கு வந்து என்னோட உடம்பு வந்து அது தாங்க மாட்டேங்குது. பட் இத்தனை வருஷம் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஆமா, இத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்காங்க? அவர் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எதுவுமே இல்லை, நத்திங். அதே வேலை சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே சேலரியில 50% இவங்களுக்கு 50% இவங்களுக்கு அதேதான். பட் கான்ட்ரிபியூஷன், ஒய்ஃபுக்கு கான்ட்ரிபியூஷன், வீட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன் பிட்வீன்ல இவர் வந்து ட்ரிப் போவாராம். ட்ரிப் போறதுக்கும் இவங்க தான் காசு கொடுக்கணும். ஆமா. பட் வெளியே சுத்துறது, வெளியே ஒண்ணா போறது. இப்போ இப்போ இவங்க வந்து கிறிஸ்டியன், அவர் வந்து ஹிந்து. ஸோ சர்ச் போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வென் ஷி அப்ரோச்ட் அஸ் ஃபார் அவங்க வந்து 60 இயர்ஸ். நான் கேட்டேன், இப்போதான் உங்களுக்கு வேணுமா? இவ்வளோ வருஷம் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாமா? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் கேட்குறது வந்து இட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். அதே நீங்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், என் மேலே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னா 498A அது வந்து அவங்க அந்த கேஸை பார்க்குற விதமே வேறு. பிகாஸ் இட் இஸ் இன்டென்ஸ். அதில் வந்து பனிஷ்மெண்ட் வந்து இட் இஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இம்ப்ரிசன்மெண்ட் போடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. டிவோர்ஸில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கரெக்டாக இட் இஸ் வந்து டிவோர்ஸ் ஒன்றா இருப்பீங்க, ஒன்றா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இவங்க வந்து அப்ரோச் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் எனக்கு வேணும். எனக்கு வந்து என்னோட கடைசி ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் வந்து நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள் மிஸ்ஸஸ் வந்து டிவோர்ஸ்க்கு கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை மேடம், என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அவள் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டானா என்னை யார் பார்த்துப்பாங்க? எனக்கு 70 இயர்ஸ் ஆகுது. அவள் தான் என்னை இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருந்தா. இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது? என்னால் முடியாது. அவள் வந்து டிவோர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஏதோ சொன்னாங்க, இந்த மந்த் காசு கூட எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கா அவ. ஆமாம், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், சார் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹர் லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா மியூச்சுவல். இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு அட்வொகேட் போதும். இப்போ நான் தான் போகிறேன்னா ஒரே அட்வொகேட், ஒரே பெட்டிஷன். அந்த பெட்டிஷனில் நான் போட்டுருவேன், இந்த மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து இவ்வளோ வருஷம் இப்போ கல்யாணம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் இருந்தாங்க, அண்ட் இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டாம்னு மியூச்சுவலாக டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு இது வேண்டான்னு இந்த மாதிரி சொல்லி ஒரு பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ணுவோம். ஸோ மியூச்சுவல்னு சொல்லும் போது இட்ஸ் ரொம்ப ஈஸி. பிகாஸ் அதர் சைடு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுறதோ அப்ஜெக்ஷன் கொடுக்குறதோ எதுவுமே இல்லை. கரெக்டாக 2 பார்ட்டிஸும் சைன் போட்டுட்டாங்க, கோர்ட்டில் கொடுப்போம். ஸோ கோர்ட்டில் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கவுன்சிலிங் அனுப்புவாங்க. ஏன் கவுன்சிலிங்? எனி டிவோர்ஸ் கேஸு உங்களுக்கு 2 பேரும் எனக்கு இவன் தேவையில்லை சொன்னாலும் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு செஷன் கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய கேசஸ் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க ஒன்றாயிடுவாங்க. ஸோ இட்ஸ் இஸ் ஜஸ்ட் டு கிவ் அ சான்ஸ் டு தெம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த மேடமோட சிஸ்டர் கால் பண்ணி, உனக்கு வந்து நாங்கள் அட்வொகேட் மேடம், நாங்களாம் வந்து உனக்கு கால் பண்ணி டீசெண்டாக உன் பெர்மிஷன் கேட்குறதே பெரிய விஷயம். இதில் நீ வந்து அவ்வளோ பேசுறியா? நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டுனா நீ தப்பிச்ச, இல்லைன்னா நாங்கள் இதே கேஸை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்னு போட்டுட்டு உன்னை வந்து நாங்கள் உள்ளே தூக்கி வச்சுடுவோம். ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு வந்து பயம் வருது. இன்னொரு சைடும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், பட் இருந்தாலும் இல்லை, பட் நானும் ஆல்ரெடி வயசாயிடுச்சே, நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி. தென் அவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், சரி நான் லாஸ்ட்டாக அவங்க கிட்ட 20,000 கேட்டிருந்தேன், அவங்க என்கிட்ட 20,000 கொடுத்துட்டாங்கன்னா நான் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அது என்ன 20,000? ஐ டோன்ட் நோ, எதுக்கோ கேட்டிருக்காராம். இந்த மேடம் வந்து இல்லை கொடுக்க முடியாதோ காசு இல்லை, பிகாஸ் அவங்களும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இவங்க தான் பார்த்துக்கணும்னா கரெக்டாக. ஸோ அவர் கேட்குறாரு, அந்த 20,000 மேடம் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அதுவும் இன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். சப்போஸ் 2 days டைம்ல ஆச்சுன்னா நான்லாம் கொடுக்க மாட்டேன். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் மேடம், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க வேணும், அவங்க காசு எனக்கு வேணும். அவர் வந்து அப்படி டேரிங்காக சொல்கிறாரு.